Assalamualaikum, Vanakkam, Aibawan, welcome to CGC Talk Show. This is me, Rinosa Nishan. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பயந்துட்டாரா இல்லைன்னா கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்காரா இல்லைன்னா நமக்கு தான் அடுத்தது ஆப்பு கொஞ்சம் எதுக்கும் இப்படி ஒரு மனுவை போட்டு வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. அவர் இன்னைக்கு தன்னுடைய சட்டத்தரணி சனத் விஜயவர்தன ஊடாக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செஞ்சிருக்காரு. தன்னை பிடிஏவின் கீழ், அதாவது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவதை நிறுத்த சொல்லி, அதாவது தடுக்கும் வகையில் ஒரு உத்தரவை பிறப்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு மனுவை தாக்கல் செஞ்சிருக்காரு. இது ஒரு நியூஸ் அப்படின்னு கடந்து போக முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தான் ஒரு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக 2019 இருந்து 2022 வரைக்குமே ஆட்சி செஞ்ச அந்த காலப்பகுதியில் பயங்கரவாத தடை சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிடிஏவின் கீழ் கிட்டத்தட்ட எத்தனை பேரை இவங்க அரெஸ்ட் பண்ணி உள்ளுக்கு வச்சிருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட முஸ்லீம்கள் பிடிஏவின் கீழ் கைது செய்யப்பட்டிருந்தாங்க, விசாரிக்கப்பட்டிருந்தாங்க, பல்வேறு இன்னல்களுக்கு முகம் கொடுத்திருந்தாங்க. இப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா அவர்கள் கூட சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு யார் இடையூறு செய்தாலும் விசாரணையை நிறுத்தக்கூடாது, விசாரணை ஓப்பனா நடக்கணும், எந்த ஒரு இஷ்யூவும் விசாரணைக்கு தடங்களோ எந்த ஒரு ஸ்ட்ரகிளோ இதாயிரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு சமூக நீதி கட்சி என்ன பண்ணிருக்காங்கன்னா, கோட்டை புகையிரத நிலையத்துக்கு முன்பாக ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்பாக பெட்டால ஆர்ப்பாட்டம் செஞ்சிருக்காங்க. இதுல பல பேர் கலந்துகிட்டு இருக்காங்க. இதுல ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா அவர்கள், உங்களுக்கு தெரியும், ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா சட்டத்தரணி, இவரை கிட்டத்தட்ட 22 மாதங்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ இன்னைக்கு அவரும் கலந்துகிட்டு அவரும் சில விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. இதை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன். හිජාස් හිස්බුල්ලා පාස්කු ප්‍රහාරය සම්බන්ධයෙන් මාස 22ක් අත්අඩංගුවට පත්වෙච්ච පුද්ගලයෙක් මම අද මෙම ස්ථානයට පැමිණීමේ හේතුව මම හිතන්නේ පළවෙනි වතාවට මුස්ලිම් සමාජය විසින් පාස්කු ප්‍රහාරයේ ඇත්ත තොරතුරු සොයා ගැනීම සම්බන්ධයෙන් සහ ඒ පාස්කු ප්‍රහාරයේ මහමූලකරු කවුද කියන එක හොයා ගන්න ඕනේ කියන සම්බන්ධයෙන් විමර්ශනයක් ඉල්ලලා අද තමයි මම හිතන්නේ මේ අවුරුදු 7ක කාල සීමාව තුළ පළවෙනි වතාවට මෙවැනි උද්ඝෝෂණයක් පවත්වන්නේ. ඒකට හේතුව කතෝලික සමාජය මේකේ ඉන්දියන් මේ වුණා. නමුත් මුස්ලිම් සමාජයට ගොඩක් අයට වැරදි විදියට චෝදනා කරලා ඒකෙන් උත් 2000ක් විතර මුස්ලිම් අය අත්අඩංගුවට පත් වුණා. ඒ නිසා ඇත්ත කවුද මේකේ මහමොලකරු කවුද කියන ඇත්ත කතාව එළියට එන්න ඕනේ. මේකට හොයා ගන්න ඕනේ. ඒ නිසා ඒවට විමර්ශනයක් සිදු වෙන්න ඕනේ. සාධාරණ විමර්ශනයක් සිදුවන්න ඕනේ. ඒ ඇත්ත කතාව එළියට එන්න ඕනේ. මේකේ අද ත්‍රස්තවාදී වළක්වීම පනත යටතේ භාවිතා කිරීම සම්බන්ධයෙන් අපි විරුද්ධ වෙනවා වගේම, නමුත් ඒ විරුද්ධ වීම சாதாரண விமர்சனයක් පවත්වලා ඇත්ත කතාව එළියට ගැනීමට பாதாவாக அவர் பேசினதை நீங்க கேட்டிருப்பீங்க. அதாவது இந்த மகாமொலக்கருவ யாரு, இந்த பாஸ்து அந்த ஈஸ்டர் அட்டாக்கினுடைய சூத்திரதாரி யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிற அந்த டைம்ல விசாரணை குழப்பறதுக்காக பல்வேறு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ நீதியான விசாரணை வேணும், யாரு என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, விசாரணைகளை நிறுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா பேசியிருந்தாரு. அர்க்க முனீர் பேசியிருந்தாரு. அவர் பேசுறது நான் ஒரு சின்ன கட் காமிக்கிறேன், கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன். ප්‍රහාරයෙන් ගත්තම දැන් මුස්ලිම් සමාජයේ ඉතාමත් දැන් බරපතල ප්‍රශ්නේ තමයි මුස්ලිම් සමාජයෙන් විහිවෙච්ච යම්කිසි ත්‍රස්තවාදී කණ්ඩායමකින් තමයි මේ පාස්කු ප්‍රහාරය එල්ල වුණේ. අපි ඒක නෑ කියන්නේ. හැබැයි ඒකේ මතුවෙන ප්‍රශ්නේ තමයි මේ පාස්කු ප්‍රහාරය කාටද අවශ්‍ය වුණේ කියලා. දැන් උදාහරණයට මේක මොකක් හරි ජාතියකට අවශ්‍ය සටනක් නම් මුළු මුස්ලිම් සමාජයම මේකේ පිටිපස්සේ යන්න තිබුණා. දැන් අපි තරුණයෝ විදියට අපිට ගහරන්නත් එක්ක මේ සමහර විට එකතු වෙන්න තිබුණා. හැබැයි ඒයි අපි එකතු වුනේ නැත්තේ. අපිට අවශ්‍ය නැති සටනක් ඒක. හැබැයි මේක කාටද අවශ්‍ය වුනේ මේ සටන? ඒක තමයි ඉතාමත් වැදගත් ප්‍රශ්නේ. මුස්ලිම් සමාජයට මේ සටන නැත්තම් මේ පාස්කු ප්‍රහාරය අවශ්‍ය නැති සටනක් නම්, නැත්තම් මුස්ලිම් සමාජය මේකේ දුක් විඳිනවා නම් මේ සටන අවශ්‍ය වුනේ කාටද? අන්න උතන තමයි මහමොලකරුවන් කවුද කියන එකට උත්තරේ තියන්නේ. එතකොට
දැන් මහමොලකරුවන් පත් කරන්න උදාහරණයට මේ පාස්කු ප්‍රහාරයේ තමන්ගේ පටු අරමුණ පටු දේශපාලන සහ පටු පෞද්ගලික අරමුණ ඉටු කරගන්නට මේ පාස්කු ප්‍රහාරය යොදවලා ඒකේ ඒගොල්ලන්ගේ අරමුණ ටික ඉෂ්ට කරගත්තා. ඒකේ දුක් විඳිච්ච සමහර අපේ මුස්ලිම් නායකයෝ ගත්තම උදාහරණයට ජ්‍යෙෂ්ඨ නීතිඥ හිජාස් හිස්බුල්ලා සුරේෂ් අලෙත් එක්ක 2014 දී අලුත්ගම ප්‍රහාරය ජාතිවාද ප්‍රහාරය එල්ල වෙච්ච දවසේදී හිජාස් හිස්බුල්ලා මුහුණටම කිව්වා මේ සුරේෂ් අලෙට ඔබතුමාලගේ මේ බුද්ධ්‍යංශ තමයි මේකේ මේ සම්බන්ධ වෙලා තියෙන්නේ කියලා. මොකද ඉන්ද්‍රන් මාතාගේ අර සටහනේ තියෙනවා 9 දෙනෙක්ව අත්අඩංගුවට ගත්ත 9 දෙනාම බුද්ධ්‍යංශ කියලා. එතකොට සුරේෂ් අලෙට දිග මේ මුහුණටම කිව්වා නිසා තමයි ඕගොල්ලෝ තමයි මේකට පිටිපස්සේ ඉන්නේ. ඕගොල්ලෝ තමයි යම්කිසි මොකක් හරි දේශපාලන අරමුණකට මේක සිද්ධ කරන්නේ කියලා. ඒකට පලිගත්තේ පාස්කු பிரகாரே மகாமூலக்கருவன் கருவன். அர்க்கம் முனீர் வந்து சொன்னது என்னன்னா, இந்த ஈஸ்டர் அட்டாக் வந்து ஒரு சில முஸ்லிம்களால் தான் நடத்தப்பட்டது, முஸ்லீம் தீவிரவாதிகளால் தான் இது நடத்தப்பட்டதுன்னு நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆனால் இது யாருக்காக நடத்தப்பட்டது? இப்போ இது நடத்தப்பட்டு இந்த விசாரணைகளை வந்து மேற்கொண்டுட்டு வரும்பொழுது ஏன் வந்து இதுக்கு தடங்களாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இதுக்கு வந்து போராட்டங்களை வந்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நீங்கள் இதை பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இதில் வந்து பல விதமான பதாகைகளை வந்து ஏந்தி இன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷன் முன்பாக போராடி இருந்தாங்க. இதில் வந்து அமைதி ஆர்ப்பாட்டம், ஈஸ்டர் தின தாக்குதலில் சூத்திரதாரிகளை கண்டறிந்து நீதியை நிலைநாட்டும் பாரபட்சமற்ற விசாரணைக்கு பாதிக்கப்பட்ட முஸ்லிம் சமூகத்தின் குழு ஆதரவு, சமூக நீதி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பேனர் எல்லாம் ஏந்தி, அதாவது பதாகைகள் எல்லாம் கையில வச்சுட்டு இதில் வந்து போட்டிருக்காங்க. இந்த நாட்டிலே வாழும் முஸ்லீம்கள் 25 லட்சத்துக்கு அதிகமான முஸ்லீம்கள் இன்று வரையிலேயும் மனோரீதியாக பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க என்று தான் சொல்லணும். இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்கல் சம்பந்தமாக எங்களை ஒரு தீவிரவாத குழுவாகவே இந்த நாட்டிலையும் உலகத்திலேயும் எங்களே காட்டப்பட்டது இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்னால. ஆகவே முஸ்லீம்களாகிய நாங்கள் இந்த இடத்துக்கு இடைக்கு ஒன்று திரண்டது எங்கள் சார்பாக. அதாவது முஸ்லீம்கள் உண்மையிலே இந்த நாட்டில் ஒரு கண்ணியமாக வாழ்ந்த ஒரு சமூகம். அவர்கள் எந்த விதமான பிரிவினைவாதத்துக்கும் போகாத, பிரிவினைவாதம் கேட்கவும் இல்லை. இந்த நாட்டில் மிகவும் அமைதியாக இந்த நாட்டுக்கு ஒரு முன்னேற்றக்கூடிய ஒரு மக்களாகவே வாழ்ந்து வந்த ஒரு மக்களுக்கு தான் இந்த மிகப்பெரிய மோசமான தீவிரவாத பட்டத்தை இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலால் எடுத்து கொடுக்கப்பட்டது. ஆகவே இன்றைக்கு இந்த இது சம்பந்தமான பரீட்சை அதெல்லாம் வந்து நல்ல முறையில் நடக்கிறதுனால தான் இதை குழப்பவாதிகள் இந்த இடத்துல வந்து குழப்ப நினைக்கிறது நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். கடந்த அரசாங்கங்கள் இதோட இணைந்தவர்களாக இருப்பதனால தான் இன்றைக்கு இந்த உயிர்த்த ஞாயிறு சம்பந்தமான விஷயங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கும் பொழுது இதை குழப்புறதுக்காகவே இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம். இனவாதிகள் அதே மாதிரி இனவாத தேரர்கள் கூட இந்த இடத்துல வந்து மிகவும் மோசமான முறையில் நடந்து கொடுத்த நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆகவே நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கிட்ட கேட்குறோம், கடந்த அரசாங்கங்கள் மாதிரியே ஒவ்வொரு கமிஷனை போட்டு நீங்கள் இதில் தேடுறோம் மாமூலக்கர் தேடுறோம் என்று சொல்லாமல் இதை இந்த எடுத்த மாதிரியே முன்னுக்கு கொண்டு வந்து இதில் முடிவை எடுத்து இந்த மக்களுக்கும் இந்த நாட்டுக்கும் இந்த உலகத்துக்கும் அறிவிங்க. இது யார் உண்மையான சூத்திரதாரி என்றதை அறிவிக்குமாறு நாங்கள் தாழ்மையுடன் இந்த அரசாங்கத்துக்கிட்ட கேட்டுக்கொள்கிறோம். இந்த அரசாங்கம் எடுத்து போகிற இந்த இதுக்கு முஸ்லீம்கள் சார்பில் முஸ்லீம் மக்கள் மிகவும் நன்றி கூறுறோம். 175% நாங்கள் இவங்க எடுத்து போகிற இந்த பரீட்சணையை நாங்கள் வந்து நம்புகிறோம். அவங்க முடிவு கொண்டு வருவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். පාස්තු ඉරුදින ප්‍රහාරයේ මොලකරුවන් කවුරුන්ද යා රටට ஹெலி கல யுத்து அப்படின்ற மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க. இப்படி இதை வந்து நாட்டுக்கு வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி enforce the law against those who attempt to obstruct the Easter Sunday attacks investigation அப்படின்னு ஆங்கிலத்தில், தமிழில், சிங்களத்தில் வந்து பதாகைகளை ஏந்தி வந்து ஆர்ப்பாட்டங்களை வந்து செஞ்சிருந்தாங்க. இப்போ நம்ம கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களுடைய விஷயத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, கோட்டாபய ராஜபக்ஷ தன்னுடைய சட்டத்தரணி ஊடாக சொன்ன விஷயம் என்னன்னா, இப்போ நடக்கிற விஷயங்களை பார்க்கும் பொழுது ஒருவேளை என்ன கைது செய்வாங்களோ அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து முன்ஜாக்கிரதையாக கைது செய்வதை வந்து தடுக்க கோரி வந்து மனு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா, ஒரு 1-2 வீக்ஸ் முன்னாடி வந்து இந்த ஈஸ்டர் அட்டாக் தொடர்பாக முன்னாள் அரச புலனாய்வினுடைய பிரிவினுடைய பிரதானி, அதாவது சுரேஷ் சலே அவர்களை வந்து பிடிஏவின் கீழ் அரெஸ்ட் பண்ணி வச்சு விசாரிக்கிற அந்த விசாரணையில் கோட்டாபய ராஜபக்ஷ உட்பட ஒரு சிலருக்கு என்ன பண்ணாங்கன்னா, வெளிநாட்டு பயணத்தடையை வந்து நீதிமன்றம் விதிச்சிருந்தது. இந்த வெளிநாட்டு பயணத்தடையை விதிச்சதன் பிறகு இவருக்கு வந்து இப்போ எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நீதிமன்றம் பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சாக்கா வெளிநாடுக்கு கூட போக முடியாது. இப்படி இருக்கிற டைம்ல அடுத்தது தான் அப்படிங்கிறத அவருக்கு விளங்கி இருக்குமோ என்னமோ தெரியல.
கோட்டாபய ராஜபக்ஷ அப்படின்னும் பொழுது நம்ம ஒரு ஜனாதிபதி, இவர் வந்து ஒரு தோல்வியுற்ற ஜனாதிபதி, மக்களால் விரட்டப்பட்ட ஜனாதிபதி, மக்களால் நாடு கடத்தப்பட்ட ஜனாதிபதி. ஒரு ஜனாதிபதி அரச மாளிகை, தன்னுடைய மாளிகையை விட்டு வெளியே போய் ஜனாதிபதி மாளிகைக்குள்ள இல்லாம ஆட்கள் வந்து அடிச்சு விரட்டி ஜனாதிபதி மாளிகைக்குள்ள புகுந்து அங்க வந்து கலேபரம் பண்ணி அங்கே இருந்து எங்க இருக்காருன்னு தெரியாம ஆட்கள் தேடி போய் ஃபர்ஸ்ட் மிரிகான வீட்டில் அவங்களுடைய போராட்டங்கள் அவருக்கு எகெயின்ஸ்டா நடந்துச்சு. தெரியும் தானே உங்களுக்கு 2022ஆம் ஆண்டு. அதுக்கப்புறம் அவர் அங்கிருந்து இங்க ஓடி, இங்கே அவர் இல்லாம போய் திரும்ப மாலைதீவுக்கு ஓடி, அங்கிருந்து துபாய் போய் அங்கே இருக்க விடாம ஜனாதிபதியாக இருந்த ஒருத்தருக்கு வந்து நேரக்கூடாதெல்லாம் வந்து நேர்ந்திருந்துச்சு. அதாவது தான் ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில யுக்திகளை வந்து கையாண்டது. அந்த யுக்திகளால கிட்டத்தட்ட 270க்கும் மேற்பட்டவர்கள் வந்து உயிரிழந்து 500க்கும் மேற்பட்டவர்கள் அங்கவீனர்களாகி இன்னைக்கு வரைக்குமே யார் இதை செஞ்சாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வந்து இந்த கேஸ் வந்து போயிட்டு இருக்கு. அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க பிள்ளையானோ, அசாத் மௌலானாவோ, சுரேஷ் சலையோ, இன்னும் எக்கச்சக்கமானவர்களை வந்து பிடிஏவின் கீழ் வந்து அரெஸ்ட் பண்ணி விசாரணை செய்யப்பட்டாலும் இவங்களுக்கு மேலொத்தர் இருப்பார்ல, இப்போ இவங்களுக்கு மேல ஒருத்தர் இருப்பாரு, அவங்களையே அரசாங்கம் பிடிக்குதில்ல அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. இதுக்குள்ள உள்ள அந்த கூட்டத்துக்குள்ள உள்ள ஒரு சிலவர்களை மட்டும்தான் வந்து பிடிச்சிட்டு இருக்காங்களே ஒழிய மெயினான சப்ஜெக்ட்ல கை வைக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிறத மிகப்பெரிய கேள்வி. அதனாலதான் கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களுக்கு வந்து தான் ஏதோ தனக்கு நேரம் சரியில்லை அப்படிங்கிறத உணர்ந்தாரோ என்னமோ தெரியவில்லை, இப்படி ஒரு மனுவை வந்து தாக்கல் செஞ்சிருக்காரு. அதாவது இந்த நாட்டில் எத்தனையோ ஜனாதிபதிகள் அந்த டைம்ல இருந்து பிரேமதாசில இருந்து சந்திரிகா அவர்கள்ல இருந்து அதுக்கப்புறம் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள்ல இருந்து அப்புறம் மாறி மாறி வந்து இந்த கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள்னாலே மக்களுக்கு வந்து இவர் ஆட்சிக்கு வரப்போறாரு அப்படின்னு சொல்லும் பொழுதே ஒரு பயம் ஒண்ணு வந்துச்சு. அதாவது மஹிந்த ராஜபக்ஷ மேல கொஞ்சம் மரியாதை கண்ணியம் இருந்தும் கோட்டாபய ராஜபக்ஷ ஆட்சிக்கு வந்ததன் பிறகு மஹிந்த மேல வச்சிருந்த மரியாதையும் கூட இல்லாமக்கி அரகலைய டைம்ல மக்கள் வந்து கொதிச்சு எழுந்து நின்றார்கள் அப்படின்றது நம்ம வந்து மறக்க முடியாத விஷயம். நம்ம நாட்டில் நடந்த மிகப்பெரிய ஒரு ஜன போராட்டம், மிகப்பெரிய ஒரு மக்கள் போராட்டம், மக்களினுடைய கிட்டத்தட்ட 4 மாதத்துக்கு மேல மக்கள் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக, கோல்ஃபேஸ் முன்பாக, அலரி மாளிகைக்கு முன்பாக எல்லாம் வந்து அங்கவே டென்ட் அடிச்சு அங்கவே தங்கி போராட்டங்களை செஞ்சு ஒரு ஆட்சியை வந்து இல்லாமக்கினாங்க. அப்படின்னா அது நம்ம நாடு தான். நம்ம நாட்டை பார்த்தா மற்ற நாடுகள் எல்லாமே வந்து போராட்டங்களை வந்து பண்ற அளவுக்கு நம்ம நாடு ஒரு முன்னோடியாக வந்து இருந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒருத்தர் கொரோனா டைம்ல முஸ்லிம்களினுடைய ஜனாசாக்களை எவ்வளவோ ரிக்வெஸ்ட் பண்ணி நம்மளுடைய முஸ்லீம் பேசக்கூடிய முஸ்லீம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இஸ்லாமிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எவ்வளவோ வந்து பேசியும் கடைசி வரைக்குமே வந்து நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்ற மாதிரி கோட்டாபய ராஜபக்ஷ செஞ்ச விஷயம் இன்னைக்கு வரைக்குமே வந்து மக்களுக்கு வந்து மறக்க முடியாத விஷயமா இருக்கு. எத்தனையோ விஷயங்கள் இன்னைக்கு 2-3 நாட்களுக்கு முன்பாக அசாத் சாலி அவர்கள் வந்து ஒரு தனியார் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அப்போ அவர்கிட்ட வந்து கேட்கப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆட்சிக்கு வருவதற்காகத்தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவரு வந்து தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் இல்லையா, அந்த கதையை கூட அவர் சொல்லியிருந்தார். இங்க அசாத் சாலி ஆகட்டும், ரிஷாட் அவர்களுடைய தம்பி ஆகட்டும், ஹிஜாஸ் இஸ்புல்லா ஆகட்டும், அஹ்னாஃப் ஜசீம் ஆகட்டும், எத்தனையோ பேர்களை வந்து மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய நாடாளுமன்ற இஸ்லாமிய மக்களை வந்து பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒரு மிக முக்கியமான ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக ரிஷாட் பதியுதீன் அவர்களை வந்து உள்ள கொண்டு போய் போட்டு கடைசி வரைக்கும் அவங்களால வந்து நிரூபிக்க முடியல. என்ன பண்ணாங்க? எவ்வளோ பேர் மேல பிடிஏ அப்படிங்கிற அந்த சட்டத்தை வந்து பாய்ச்சிட்டாங்க. இன்னைக்கு அதே பிடிஏவின் கீழே தான் கைது செய்யப்படக்கூடாது, எங்க நம்ம ஒரு வேளை அந்த பிடிஏ நமக்கு அதாவது கர்மா அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கும் திருப்பி அடிக்கும், நம்ம செஞ்சது நமக்கு ரிட்டர்ன் வரும் அப்படின்னு தெரிஞ்சு இப்படி ஒரு மனுவை வந்து போட்டிருக்காரு. கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களுக்கு பலசெல்லாம் அப்படியே கண் முன்னாடி வந்து போயிருக்கும். கைது பண்ண போறாங்க அப்படிங்கிறதுக்கே எவ்வளவு அலப்பறன்னா, கைது மட்டும் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது அடுத்த மெயின் சப்ஜெக்டே இதுதான். கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் அரெஸ்டட் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துச்சு அப்படின்னா எப்படியான, எனக்கு தெரிஞ்சு எனக்கு தோணுது சொல்றேன், மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை வந்து விசாரணை செய்வதற்காக கோர்ட்டுக்கு வந்த உடனே மக்கள் வந்து எகெயின்ஸ்டா நின்னாங்க. ரணில் விக்ரமசிங்க மேல கூட ஏதோ 2022 அறகலைய டைம்ல அந்த மனுஷன் எடுத்து செஞ்சார்னு ஒரு மரியாதை இருக்கு. ஆனா கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களை அரெஸ்ட் பண்ணாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு பெரிய ஆட்கள் எகெயின்ஸ்டா போய் நிப்பாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை கிடையாது. ஆனால் கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் கொஞ்சம் முன் யோசனையாக சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, இங்க வந்து என்னன்னா யார் இதை பண்ணாங்க அப்படிங்கிறத இப்ப மேலோட்டமாக ஓப்பனா இப்ப முன்னாள்
முன்னாள் கிடையாது, இப்போ ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பாக தற்போதைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கூட ஓப்பனா எல்லாம் பேசியிருந்தார், நீங்க தானே பண்ணீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ இப்படியான விஷயங்கள் வந்து ஓப்பனா சொன்னாலும் நீதிமன்றத்தினூடாக நிரூபிக்கணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். அதனால இது ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கு. இதுக்கு பின்னாடி கடந்து போக முடியாது. கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களுடைய ஆட்சி காலத்துல எவ்வளவோ சம்பவங்கள் நடந்ததெல்லாம் லிஸ்ட் போட்டு நமக்கு பேச முடியும். அதாவது வந்து நாங்க வந்து ரசாயன பசலையை வந்து நிறுத்த போறோம், இயற்கை உரத்தை வந்து வளர்க்க போறோம்னு சொன்ன ஒரே ஒரு எடுத்த முடிவுனால வந்து நாடே வந்து இன்னைக்கு பெட்ரோல் பிரச்சனை, எரிபொருள் பிரச்சனை, கேஸ் பிரச்சனை, அரிசி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வந்து கடைசியில் ஒன்னையுமே வந்து தீர்க்க முடியாத அளவுக்கு மக்களால் வந்து விரட்டி அடிக்கப்பட்டவர் இன்னைக்கு தானே பயப்படுகிறார், தானே அஞ்சுகிறார். ஏன்னா இன்னைக்கு கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, சில விஷயங்களை வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் வச்சுட்டு போறாங்க, தீவிரமா வந்து நடந்துட்டு இருக்காங்க, தீவிரமா யோசிச்சுட்டு இருக்காங்க, நம்மளும் மாட்டிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம்தான். இந்த பயத்துக்கு பின்னாடி, இந்த மனுவுக்கு பின்னாடி எவ்வளவோ பேச வேண்டியது இருக்கு. நம்ம இன்னைக்கு லிஸ்ட் போட்டு பேசினாலும் அது முடியாது. இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் அவர்கள் வந்து தன்னோட ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு, ஐயோ கைது வேணாம் என்ற ஜிஆரின் கர்மா செய்தியால் ஃப்ளைட் முழுக்க சிரிப்பு. நான் நினைக்கிறேன் அவர் வெளிநாட்டு பயணங்கள் போய் வர்றாரோ என்னமோ தெரியல, ஃப்ளைட் முழுக்க சிரிப்பு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. சரி, இந்த தகவல் வந்து இப்படி இருக்கும் பொழுது ஏறாவூர்ல ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. இது நடந்திருக்கு ஜூன் மாதம் 1ஆம் தேதி, வெளியே வந்திருக்கு இன்னைக்கு தான். ஜூன் மாதம் 1ஆம் தேதி ஒரு பையன் வந்து சைக்கிள்ல போயிட்டு இருந்திருக்கான் ஏறாவூர்ல. அதுக்கப்புறம் 2 பேர் மோட்டர் சைக்கிளில் வந்திருக்காங்க. வந்து அவனை பிடிச்சி கடத்தி அவனை இழுத்துட்டு போய் அவனுக்கு ஹெல்மெட்டால் அடின்னு அடித்து வீடியோ உங்களுக்கு காமிக்க முடியும். அது வந்து காமிக்க முடியாதுன்னா அவ்வளோ கெட்ட வார்த்தை. 16 வயசு ஆட்கள் தான். எதுக்கு இவங்க அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது டிக்டாக்ல ஏதோ வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்களாம். அதில் ஏதோ ஒரு ஆர்கியூமெண்ட் போய் சண்டையாக போய், என்ன ஒரு ஊருக்குள்ளே தானே, அந்த பையனை பிடிச்சி 16 வயசு சின்ன பையன், அந்த பையனை பிடிச்சி அந்த பையனுக்கு அடினா அப்படி அடி, அவனோட ட்ரெஸ் எல்லாம் கழட்ட போய் அவனுக்கு அடிச்சு அவனை விடுறாங்களே இல்லை, ஊத்த வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகளால் திட்டி அந்த பையன் வந்து உசிர் தப்பியது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து ஒரு 3 நாள் ஒரு மட்டக்களப்பு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி சிகிச்சை பெற்று வந்ததுக்கு அப்புறமா இந்த கேஸ் எப்படி வெளியே வந்திருக்குன்னா, வீடியோ எடுறா நம்ம அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து வீடியோ எடுக்க அடிச்சிருக்காங்க 2 பேர். ஆனால் விரட்டி அடிச்சாங்க. நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க நிறைய பேர். அதுக்கப்புறம் இந்த வீடியோ வெளியே லீக் ஆகிருக்கு. லீக் ஆகினதுக்கு அப்புறமா 15ஆம் தேதி இந்த வீடியோ வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த பையனோட அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, அம்மா வந்து போலீஸ் ஸ்டேஷன், ஏறாவூர் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏறாவூர் போலீஸ் ஒருத்தரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, 16 வயசுல ஒருத்தரை. 3 பேர் தலைமறைவாக இருக்காங்கன்னு சொல்லப்படுது. இன்னைக்கு இலங்கையினுடைய போலீஸ் ஸ்ரீலங்கா போலீஸ் பேஜில் இருந்து உத்தியோகபூர்வமாக அரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து போஸ்ட் போட்டிருக்காங்க. அவங்களும் இந்த தகவல்களை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் என்னன்னா, இன்றைக்கு தலைமுறையினர் வந்து பேசக்கூடிய வார்த்தைகள், நடந்துக்கிற விதம், அதாவது வந்து 16 வயசு சிறுவர்கள், சின்ன வயசு, பேசக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப டேஞ்சரா இருக்கு. எப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் அவங்களுடைய வாயிலிருந்து வருது, இதெல்லாம் எதனுடைய ரிஃப்ளெக்டா இருக்கும் அப்படின்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த பையன் பாவம், அந்த பையனுக்கு எதுவும் நடந்துடாம உயிரோட இருக்கிறதே பெரிய விஷயம். நான் இப்போ திரும்ப சொன்ன மாதிரி தான். ஏன்னா அவ்வளோ அடி. அது தான் இன்னைக்கு சோஷியல் மீடியான்னு ஒன்று இருக்கிறதுனால எவ்வளோ நல்ல விஷயங்கள் வெளியே வருது. இந்த மாதிரியாக நடக்கும் பொழுது அன்னைக்கு ஏதாச்சும் ஒன்று ஆகியிருந்தா கூட யார் செஞ்சுருக்காங்கன்னு கூட தெரியாது. அது எவ்வளோ தைரியமாக வீடியோ எடு நான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் இறங்கி அடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு குரூப் சேர்ந்து, இதெல்லாம் நம்ம நாட்டில் வந்து அடுத்த ஜெனரேஷனை ரொம்ப பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதனால் இன்றைக்கி இவ்வளோதான் செய்திகளை வந்து கொண்டு வந்திருக்கேன். கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் தன்னை பிடிஏவின் கீழ் அரெஸ்ட் செய்யுமாறு தடுப்பதற்கு ஒரு மனுவை வந்து தாக்கல் செஞ்சிருக்காரு அப்படிங்கிற செய்திக்கு பின்னால் இன்னும் எவ்வளோ விஷயங்கள். கோட்டா அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். குட் நைட்.